இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடுகிற முறையிலே கோவையை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை செய்திருப்பது என்பதே ஒரு சால பொருத்தமான விழாவாகும். 1996ஆம் ஆண்டு ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த மண்ணை ஒரு மதக்கலவர மண்ணாக மாற்ற முயன்றிருக்கிற அந்த பிஜேபியை நடைபெற்ற தேர்தலிலே முழங்காலை முறித்து இன்றைக்கு மூலையிலே உட்கார வைத்திருக்கிற இந்த கோவை மண்ணிலே இந்த விழா நடப்பது சால பொருத்தமானது என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றியை பற்றி பலரும் இங்கே நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அவர்கள் ஐயோ நாடு நம்மிடம் இல்லாமல் போய்விட்டு கவலைப்பட்டார்கள். அன்பு தோழர் திருமாவளவன் அவர்கள் 40 வந்துவிட்டோம் நாடு வரவில்லை என்றார்கள். கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய முதலமைச்சர் கை காட்டுகிறவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி ஏற்கிற நாள் விரைவிலே அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எதையுமே தன்னை மட்டுமே பார்க்கிற மோடி அரசாங்கத்தினாலே கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது. இன்றைக்கே குத்துவெட்டிலே இருக்கிற இந்த ஆட்சி எப்போது கவிரும் என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே 40 மட்டுமல்ல 40 நமக்கு உடனே கிடைத்து விட்டது. நாடு சற்று தாமதமாக கிடைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே தலைவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலே எத்துணை மாநிலங்கள் இருந்தாலும் 100% பாஜகவுக்கு இடமில்லை, அதனுடைய அடிவருடியாக இருக்கிற அதிமுகவுக்கு இடமில்லை, 100க்கு 100 நாம் தான் என்று சொல்லுகிற இந்த மகத்தான வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதை சிருஷ்டித்து காட்டிய, அதை வடிவமைத்து காட்டிய, அதை சாதித்து காட்டியிருக்கிற ஒரு மகத்தான தலைவராகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன்.